சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. மரபு எப்படி இருக்க வேண்டும் என வரையறுத்த திருமூலரின் ஜீவசமாதி இங்கேதான் இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்கும் இன்னொரு மகான்தான் நமச்சிவாய மூர்த்திகள். திருவாவடுதுறை ஆதீனத்தின் குரு முதல்வர் என நமச்சிவாய மூர்த்திகளை அழைக்கிறார்கள். அதாவது இந்த ஆதீனத்தை தோற்றுவித்து அதற்கான விதிகளை வகுத்தவர் இவர்தான் என்கிறார் திருவாவடுதுறை ஆதீன புலவரான குஞ்சிதபாதம். நமச்சிவாய மூர்த்திகள் திருவாவடுதுறை அருகில் இருக்கும் மூவலூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். சாமிகளின் இயற்பெயர் வைத்தியநாதன் எனவும் சொல்லப்படுகிறது. சித்தர் சிவப்பிரகாசர் என்ற ஒரு மகான் மூவலூர் அந்த ஊருக்கு எழுந்தருளினார். சித்தர் சிவப்பிரகாசர் அவர் கைலாயத்திலே உபதேசிக்கப்பெற்ற சிவஞான போத உபதேசத்தை பெற்றவர். கைலாய மலையிலே சிவபெருமான் நந்திதேவருக்கு உபதேசிக்க அந்த நந்திதேவர் மூலமாக கைலாயத்திலே இருக்கக்கூடிய முனிவர் பெருமக்களுக்கு வழி வழியாக குருசீட பரம்பரையிலே உபதேசிக்கப்பட்ட ஞானம்தான் சிவஞான போதம். அந்த கைலாயத்தில் நடந்த அந்த உபதேசம் அது நம்ம தமிழகத்தில் திருவெண்ணைநல்லூர், தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் விளங்கக்கூடிய அந்த ஊரிலே குழந்தையாக வாழ்ந்து வந்த சுவேதவன பெருமாள் என்பவருக்கு அந்த உபதேசம் கைலாய முனிவர் பரஞ்சோதி முனிவர் மூலமாக கிடைத்தது. திருஞான சம்பந்தர் எப்படி குழந்தை பருவத்திலே அருள் பெற்றாரோ அது மாதிரி தான் சுவேதவன பெருமாள். அவருக்கு அந்த கைலாய முனிவராகிய பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டார்னு தீட்சாநாமம் சூட்டினார். அந்த மெய்கண்டாரிடம் இருந்து அந்த சிவஞான போத உபதேசம் வழி வழியாக தழைத்து வந்தது. அந்த குருசீட பரம்பரையில் வந்தவர்கள் தான் சித்தர் சிவப்பிரகாசர். அவர்களிடம் சிறுவராக இருக்கக்கூடிய வைத்தியநாதன் சீடராக சேரக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு ஏற்பட்டது. எப்படின்னா, அவர் மூவலூருக்கு எழுந்தருளிய போது சித்தர் சிவப்பிரகாசருக்கு திருவருள் உணர்த்துகிறது, இந்த சிறுவன் வைத்தியநாதன் இவர் வயதிலே சிறியவராக இருந்தாலும் பக்குவத்திலே மிகவும் உயர்ந்தவர், தமக்கு சீடராக வருவதற்கு எல்லா தகுதியும் அவரிடம் இருக்கின்றது என்பதை அந்த திருவருள் சக்தியினால பார்த்த மாத்திரத்திலேயே சித்தர் சிவப்பிரகாசர் உணர்ந்து கொண்டார். சித்தர் சிவப்பிரகாச சாமிகள் வைத்தியநாதன் என்று அழைக்கப்பட்ட நமச்சிவாய மூர்த்திகளுக்கு தீட்சை அளித்து நமச்சிவாய மூர்த்திகள் என்ற பெயரை சூட்டினார். இதைத் தொடர்ந்து நமச்சிவாய மூர்த்திகளை அழைத்துக் கொண்டு திருவாவடுதுறை வந்தார். பின்னர் திருவாவடுதுறையில் ஓர் ஆதீன திருமடத்தை உருவாக்கி சைவ மதத்தை வளர்க்க வேண்டும் என நமச்சிவாய மூர்த்திகளுக்கு சிவப்பிரகாச சாமிகள் உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. இது திருக்கைலாய பரம்பரையிலே வந்த அந்த உபதேசத்தை பெற்ற நமச்சிவாய மூர்த்திகளால் ஸ்தாபிக்கப்பட்டது.
அது மெய்கண்டார் மூலமாக அந்த உபதேசம் வந்தது. இவங்களுக்கு மெய்கண்டார் வழியில வந்த சித்த சிவபிரகாசம் மூலமாக. அதனால நம்ம ஆதீனம் எப்படி சொல்லப்படுகின்றது அப்படின்னா, திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய முதல் குருநாதர் நமச்சிவாய மூர்த்திகள் தான். சைவ சித்தாந்தத்தை போதிக்கத் தோன்றிய மடங்களுள் முதன்மையானது என்ற பெருமையைக் கொண்டது திருவாவடுதுறை ஆதீன மடாலயம். தமிழ், சைவம் இரண்டையும் போட்டி போட்டு வளர்த்த பெருமைக்குரிய ஆதீனம் இதுவென்று கூறலாம். இன்றளவும் நிலைபெற்று சிறப்பாக இயங்கி வரும் இந்த மடாலயத்தை தோற்றுவித்தவரே நமச்சிவாய மூர்த்திகள்தான். நமச்சிவாய மூர்த்திகளுடைய குரு பரம்பரையிலே வந்த மகான்கள் எல்லாம் இயற்றி அருளிய அந்த சாஸ்திரங்கள் பண்டார சாஸ்திரங்கள்னு சொல்லப்படுகின்றன. அவை 14 இருக்கின்றன. அவற்றை படித்தால் இந்த குருநாதர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய அருள் சிறப்பு நமக்கு நல்ல தெளிவாக புரியும். அது மட்டுமல்ல, இந்த ஆதீனத்தினுடைய ஒரு பாரம்பரியம் எவ்வளவு உயர்ந்த பாரம்பரியம், இவர்களுடைய சம்பிரதாயம் என்ன, இந்த ஆதீனம் பின்பற்றுகின்ற தத்துவ கொள்கை சைவ சித்தாந்தம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதெல்லாம் அந்த பண்டார சாஸ்திரங்களில் 1-2 படித்தாலே நமக்கு நன்றாக தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் நமச்சிவாய மூர்த்திகள். நமச்சிவாய சாமிகள் தனது சிறு வயதில் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள சிவ ஆலயத்துக்குத்தான் அடிக்கடி சென்று வருவார். அங்குதான் அவருக்கு ஒரு சிவலிங்கமும் கிடைத்தது. அந்த சிவலிங்கமானது இன்றும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் பாதுகாக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. திருவாவடுதுறையில் வாழ்ந்து வந்த நமச்சிவாய மூர்த்திகள் 14ஆம் நூற்றாண்டில் தை மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார். இதைத் தொடர்ந்து நமச்சிவாய மூர்த்திகளுக்கு ஆதீனத்துக்கு உள்ளேயே ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் குரு பூஜையானது வெகு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு தை மாதத்து அசுபதி நாளிலே அவர்கள் சிவ பரிபூரணம் அடைந்தார்கள். ஆகையினால் ஒவ்வொரு வருஷமும் அந்த தை மாதத்து அசுவதி நாளிலே குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய குரு பூஜை 10 நாள்கள் ஆதீனத்திலே திருக்கொடி ஏற்றி, அந்த கொடிக்கு அன்னக்கொடின்னு பேர். ஏன்னா ஆதீனத்தில் வருகின்ற அன்பர்கள், யாத்ரீகர்கள் இவர்களுக்கெல்லாம் தவறாமல் உணவு வழங்கப்படும். அதற்கு அடையாளமாக அந்த கொடி இருப்பதனால அதுக்கு அன்னக்கொடி என்று பேர். அன்னக்கொடி ஏற்றி 10 நாள்களும் குரு பூஜையும் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை. வழியாக சித்தர் சிவபிரகாசத்திலிருந்து பெற்ற நடராஜ பெருமான், ஞானமா நடராஜ பெருமான்னு சொல்லப்படும் உமாபதி சிவத்திடமிருந்து வந்தது. அது அவரிடமிருந்து அருள் நமச்சிவாயருக்கும், அருள் நமச்சிவாயிடமிருந்து சித்தர் சிவபிரகாசருக்கும் அது வந்திருக்கின்றது. சித்தர் சிவபிரகாச சீடராகி நமச்சிவாய மூர்த்திகளுக்கு அது கிடைத்தது. சித்தர் சிவபிரகாசம் நமச்சிவாய மூர்த்திகளும் ஒப்படைத்து விட்டார்கள். அதில் அந்த தை மாதத்து அசுபதி நாள் வரும்பொழுது 10 நாள்கள், இந்த 10ஆவது நாள் அசுபதின்னு வரும். அந்த 10 நாள்கள் திருக்கோடி ஏற்றி 10 நாள்கள் சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கு உணவு வழங்குவதை என்ன சொல்லுவாங்க? மாகேஸ்வர பூஜை. அதை நம்ம அன்னதானம், அது வேறு. இது வந்திருக்கின்ற அடியார்களை சிவமாகவே பாவித்து அவர்களுக்கு பிரசாதம் நிவேதனம் அளிப்பதாக நினைச்சு அந்த உணவு வழங்குவார்கள். அதனால மகேஸ்வரன் என்றால் அது இறைவனை குறிக்கும். மாகேஸ்வரர்னா அந்த இறைவனுக்கு அடியார்களாக இருப்பவர்களை குறிக்கும். அதனால அது அடியார்களுக்கு செய்கின்ற பூஜை என்பதனால அதை மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. 10 நாள்களும் அந்த மாகேஸ்வர பூஜை சிறப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, 10 நாள்களில் 9 நாள்கள், முதல் 9 நாள்களும் இதே இடத்துல சிறப்பு சொற்பொழிவுகள் நடக்கும். எங்கேயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத அரிய பெரிய விஷயங்களெல்லாம் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 10ஆவது நாள் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை. நம்முடைய சைவத்துக்கும் தமிழுக்கும் வேத ஆகமங்களுக்கும் தேவார திருமுறைகளுக்கும் தொண்டு செய்த அறிஞர்களுக்கெல்லாம் விருது வழங்கி, அதே மாதிரி சிற்பக் கலைஞர்கள், நாதஸ்வரம், தவில் போன்ற இசைத்துறையிலே உள்ள கலைஞர்கள் எல்லாருக்கும் பொற்கிளியும் சிறப்பு விருதுகளும் வழங்கி அவரவர் துறைகளிலே அவரவர்களை ஊக்கப்படுத்தி மேன்மேலும் வளர்த்து வருகின்ற ஒரு அருமையான அருட்செயல்பாடு 24வது குருமகா சன்னிதானம் அவர்களே நடத்தப்பட்டு வருகின்றது. இப்போது நாம் பார்க்கும் பிரம்மாண்டமான நமச்சிவாய மூர்த்தி ஆலயமானது 18ஆம் நூற்றாண்டில் புதிதாக கட்டப்பட்டது என்கிறார்கள். 14ஆம் நூற்றாண்டில் அவரது ஜீவசமாதி மீது சிறிய அளவிலான ஆலயம் மட்டுமே இருந்தது என கூறுகிறார் ஆதீனத்தின் புலவர் குஞ்சிதபாதம். கச்சியப்ப முனிவர் என்ற ஒரு அருளாளர் இங்கு திருக்கூட்டத்து அடியவராக விளங்கி வந்தார். அவர்கள் தமிழ் புலமை எப்படின்னா,
மடமடமென்று கவிதைகளை சொல்வார்களாம். கேட்குறவங்களுக்கு ஏதோ பால்ய பருவத்தில் படித்து வச்ச செயல்களெல்லாம் நெட்டூர் பண்ணி வச்ச செயல்களெல்லாம் ஒப்பிப்பது போல தோன்றுமா. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் இயற்றி அப்படி சொல்கிறாராம். இயற்றுவது சொல்வது ரெண்டுத்துக்கும், மனசில் சிந்திப்பது சொல்லுவதுக்கும் இடைவெளி ரொம்ப குறைவு. நினச்ச உடனே ஒரு கவிதை ஊற்றெடுக்கும். அதனால் அவருக்கு என்ன பட்டம் அப்படின்னா கவிராட்சச கச்சியப்ப முனிவர்னு பட்டம். அவர்கள் விநாயக புராணம் அப்படின்னு ஒரு புராணம், சில ஆயிரக்கணக்கான செயல்களை உடையது. அதை சென்னையில் உள்ள விநாயகர் திருக்கோயிலில் அந்த விநாயக புராணத்தை இயற்றி அரங்கேற்றம் செய்தார்கள். அப்போதெல்லாம் ஒரு நூல் எழுதுனா அரங்கேற்றம் பண்ணணும், அறிஞர் குழு அந்த நூல் சிறந்ததுன்னு அங்கீகாரம் பண்ணணும், அப்போ தான் அந்த நூல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அங்கே விநாயக புராணத்தை சென்னையில் விநாயகர் திருக்கோயிலில் அரங்கேற்றம் பண்ணி அதற்கு பொன் வராகன், அப்போ வராகன் ஒரு ஒரு கணக்கு உண்டு, அந்த பொன் வராகன் பெற்றார்கள். அதை கொண்டு தான் இந்த குருமூர்த்த திருக்கோயிலை அவர்கள் இந்த அளவு செம்மையாக விரிவுபடுத்தினார்கள். ஆக அது 18ஆம் நூற்றாண்டு காலத்திலே கச்சியப்ப முனிவராலே இந்த நமச்சிவாய மூர்த்திகளுடைய இந்த திருக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு தினமும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவாவடுதுறை ஆதீனத்தில் யார் ஆதீனமாக பொறுப்பேற்றாலும் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு முதல் மரியாதை அளிப்பதை கடமையாக செய்து வருகிறார்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி 7:45 மணி அளவில் காலையில் நடராஜருக்கு முதல்ல நமச்சிவாய மூர்த்திகளுக்கு திருக்கூட்டத்து அடிவராக இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் பெருமக்கள் தீபாவளி பண்ணுவாங்க, பூஜை நடக்கும். அப்புறம் குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி ஆதீனத்தினுடைய ஆன்மார்த்த மூர்த்திகள் உமாவதி சிவத்திலிருந்து கிடைச்ச நடராஜர் சொன்னோம் இல்லையா, ஞானமா நடராஜர்னு ஒரு திருநாமம், அந்த ஞானமா நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணி அங்கே 12 திருமுறைகளும் ஓதப்படும். அப்படியே நமச்சிவாய மூர்த்திகளுக்கும் ஒரு 5 அடுக்கு தீபாராதனை காட்டி அந்த பூசை நிறைவு செய்வார்கள். அப்போது நமச்சிவாய மூர்த்திகள் மீது முத்தி பஞ்சாக்கர மாலை அப்படிங்கிற பெயரில் 5 பாடல்கள் முற்காலத்திலே ஒரு அருளாளர் எழுதி வைத்துள்ளார். அந்த 5 பாடல்களும் பாடப்பெறும். அதற்கு 5 முறை சாஷ்டாங்க நமஸ்காரம் குருமகா சன்னிதானம் அவர்கள் செய்வார்கள். இது காலை பூஜை. இரவு பூஜையில் நமச்சிவாய மூர்த்திகள் மீது 10 பாடல்கள், பஞ்சாக்கர தேசிகர் மாலைன்னு பேர். அப்புறம் ஒரு அந்தாதியும் இருக்குது, அதில் ஒரு பாடல். இந்த பஞ்சாக்கர தேசிகர் மாலை 10 பாடல், அந்தாதியில் ஒரு பாடல், ஆக மொத்தம் 11 பாடல். 11 பாடல்களையும் ஓதுவா மூர்த்திகள் பாட குருமகா சன்னிதானம் அவர்கள் 11 முறை நமஸ்காரம் செய்வார்கள். இது இரவு பூஜை. இப்படி நாள்தோறும் நடக்கின்றது. நமச்சிவாய மூர்த்திகளை வணங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடத்தில் இருக்கிறது. இத்தனை பெரிய ஆதீனத்தை உருவாக்கியவர் தங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என மக்கள் அவரை வணங்கிச் செல்கிறார்கள். நாள்தோறும் இந்த நமச்சிவாய மூர்த்திகள் பூஜை வழிபடக்கூடிய அடியார்கள் உண்டு. வெளியூர் அன்பர்களும் அவரவருக்கு முடிந்த நாள்களில் இங்கே வழிபட்டு தாங்கள் வேண்டிய இஷ்ட சித்திகளை எல்லாம் அடைந்து வருகின்றார்கள். அதனால தான் அவர்கள் எங்கே இருந்தாலும் நமச்சிவாய மூர்த்திகள் குரு பூஜை தை மாதம் அசுபதியாக இங்கே விடுவார்கள். அது தவிர எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் பூஜையிலே கலந்து கொள்கின்றார்கள். ஆக ஏனென்றால் அவர்கள் வேண்டக்கூடிய ஞானம் மட்டுமில்லை, இவர் பெரிய ஞானி, அதனால் இவர் ஞானத்தை தான் கொடுப்பார் என்பதல்ல. நமக்கு உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளையும் ஒரு ஞானியால் கொடுக்க முடியும். ஞானத்தையே கொடுக்க முடிந்தவரால் அதையும் கொடுக்க முடியும். நம்ம ஞானத்தை விரும்பி கேட்டோம் என்றால் அதையும் வழங்குவார். ஆக எல்லா பேர்களையும் தரக்கூடிய ஒரு பரம ஞானியாக நமச்சிவாய மூர்த்திகள் இங்கு எழுந்தருளி விளங்குகின்றார்கள். திருவாவடுதுறை ஆதீனமானது தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறது. மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் திருவாலங்காடு என்ற ஊரை கடந்து இடதுபுறமாகச் சென்றால் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு செல்ல முடியும். வாருங்கள், அனைவரும் நமச்சிவாய மூர்த்திகளை தரிசித்து அனைத்து வளங்களையும் பெறுவோம். சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.